அரிசியோட கலரை மட்டும் சேஞ்ச் பண்ணி இந்த ஹெல்தி வெர்ஷன் ஆஃப் இட்லி அண்ட் தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி. ஸோ 1 கப் உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயத்தை ஊற வச்சுக்கோங்க. இந்த 1 கப் உளுந்துக்கு 3 கப் வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசியை ஊற வச்சுக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் தனித்தனியாக ஊற வச்சுக்கோங்க. உளுந்தையும் அரிசியும் தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உளுந்தை நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கோங்க. மிக்சிலேயோ இல்லை கிரைண்டர்லேயோ அரைச்சிக்கலாம். கூடவே ஐஸ் வாட்டர், ஐஸ் க்யூபோ ஆட் பண்ணி அரைச்சிங்கன்னா சூடு ஏறாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக அரைச்சிக்கோங்க. அரிசியை வந்து குறைப்பாக கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரெண்டுத்துலேயுமே 1 ஸ்பூன் உப்பு கலந்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. 5 மணி நேரம் வெளியில் வச்சு புளிக்க வச்சிங்கன்னா மாவு பேட்டர் ரெடி ஆகிடும். ஸோ இந்த அளவுக்கு இருக்கும். ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு பதத்துக்கு இட்லி ஊற்றுனீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தோசை ஊற்றும் போது நீங்கள் நார்மலாக எப்படி ஊற்றுவீங்களோ அந்த மாதிரி ஊற்றிக்கலாம். ரெண்டுமே உங்களுக்கு பக்காவாக ஒரே பேட்டரில் வரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார்